வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது ஜாஸ்பர் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆக்சுவலாக ஒரு கேங்ஸ்டரோட லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கேங்ஸ்டரோட பேர் தான் ஜாஸ்பர். இவர் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக லோன்லியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். இவரோட வீட்டுக்கு புதுசாக ஒரு ஃபேமிலி குடி வந்திருப்பாங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு கணவன், மனைவி மற்றும் ஒரு பிள்ளை இருக்கும். அந்த நபர் பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். இன்ஃபேக்ட் அவங்க ரெண்டு பேருமே ஆர்ஃபன்ஸாக இருந்திருப்பாங்க. அந்த பேங்க் மேனேஜரை திடீர்னு ஒரு கும்பல் கடத்திட்டு போயிடுறாங்க. அதை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஜாஸ்பர் களமிறங்குறாரு. எதுக்காக ஜாஸ்பர் களமிறங்குறாரு, ஜாஸ்பருக்கும் அந்த ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம், அண்ட் ஜாஸ்பரோட எதிரிகள் யாரு, அந்த கடத்திட்டு போன நபர் யாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவருக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது விக்ரமில் இருக்கக்கூடிய ஒரு பாதி அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட கமல் கேரக்டர் மாதிரி தான் இந்த ஜாஸ்பர் கேரக்டரை டிசைன் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கமல் ஒரு மாதிரியான பாசிட்டிவான ஒரு ஷேடில் இருக்கும். பட் இந்த கேரக்டர் ஒரு கம்ப்ளீட் நெகட்டிவ் ஷேட் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இந்த கேரக்டருக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு ரீசனிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது சிப்பா அப்படின்ற ஒரு கண்டிஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த கதையை பாஸ்ட் ப்ரெசென்ட்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக நான் லீனியரில் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே நீட்டாகவே போச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஒரு ப்ராப்பரான ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ரிவெஞ்ச் ட்ராமா தான். டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் இருந்தாலும் இந்த படத்தில் நிறைய காட்சிகளை ஸ்டேஜ் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். உதாரணத்துக்கு இதோட ஃப்ளாஷ்பேக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதில் அந்த காதல் எப்படி மலர்ந்துச்சு, அதில் என்ன ஆச்சு அப்படின்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சுமாராக தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி வில்லன் கேரக்டர்லாம் ரொம்ப வித்தியாசமாக டிசைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொதப்பி வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதுலையுமே இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டம் அப்படின்றது தேவைப்படுது. பொதுவாக இந்த மாதிரியான கதைக்களத்துக்கு அந்த பிரம்மாண்டம் அப்படின்றது அவசியம் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா ஒரு மாதிரி லார்ஜர் தென் லைஃப் கேரக்டர்ஸ் தான் நீங்கள் காட்ட போறீங்க. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் திங்ஸ் அப்படின்றது தேவை. ஸோ அது இந்த படத்தில் மிஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லுவேன். பட் ஓவரால் பார்க்கும்போது ஒரு டீசென்ட்டான கதை தான். பட் கண்டிப்பாக பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அகெயின் இந்த படமும் டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வயலண்டான காட்சிகள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.